நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கோடை விடுமுறைக்குப் பின் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள 693 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் காடம்பாடியில் உள்ள நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் குமார் பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களுக்கு ரோஜாப்பூ மற்றும் இனிப்புகள் வழங்கி வரவேற்றார். மும்மத அடையாளங்களுடனும் விலங்குகள் முகம் மூடிய அணிந்த மாணவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். Welcome back. Thank you. சந்தோஷமா இருக்கா? சத்தமா பேசுங்க. காலையில சாப்பாடு சத்தமா பேசுங்க. சார் கொஞ்சம் கலெக்டரா கேமா. நாவெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு அழுவோம். எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கீங்க. சத்தமா பேசு. சத்தமா லீவ்ல இருக்கும்போது எப்படி? தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து விலையில்லா பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், புத்தகப்பை உள்ளிட்டவைகளை வழங்கினார். யூனிஃபார்ம் சைடுல மெஷர்மென்ட்ஸ் கரெக்ட்டா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 68,680 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புத்தகம், நோட்டுகள், புத்தகத்தை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டுள்ளதாகவும், மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செயல்படுத்த ஆசிரியர்களுக்கு உத்தரவு இடப்பட்டு இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பிரவீன் குமார் தெரிவித்தார். இந்த ஒரு உற்சாகரமான ஒரு நிகழ்ச்சியும் தற்போது நமது நகராட்சி நடுநிலைப் பள்ளி காட்டம்பாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிறப்பான முறையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர் பெருமக்களோடு இணைந்து வரக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பை இன்று தினம் நாம் கொடுத்திருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்டம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1,02,000க்கும் மேற்பட்டு மாணவ மாணவிய செல்வங்கள் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 476 அரசு பள்ளிகளிலும் 116 அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் மற்றும் 101 தனியார் பள்ளியும் ஆக மொத்தம் 693 பள்ளிகளில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவியர் செல்வங்கள் இன்று தினம் காலை முதல் அவருடைய பெற்றோர்களோட சிறப்பு முகத்துடன் நம்முடைய பள்ளிகளுக்கு வருகை தருகிறார்கள். அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில், கல்வித்துறை சார்பில் வருக அணி வரவேற்கிறோம். இந்த ஒரு கல்வி ஆண்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க வரக்கூடிய மாணவ செல்வங்களில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 1,02,000 மாணவ செல்வங்களில் 68,680 மாணவ செல்வங்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய புத்தகங்கள், காலணிகள், சீருடைகள் போன்ற அனைத்து
பொருள்களும் கூட தற்போது வரக்கூடிய காலத்தில் அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்ற உத்தரவை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது. அதற்கிணங்க அனைத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் நம்முடைய தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள்கள் இந்த ஒரு பொருள்களை வரக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கறதுக்காக அனைத்து ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். நேற்று மரியாதைக்குரிய தமிழக முதன்மை செயலாளர் அவர்களுடைய உத்தரவு, அனைத்து மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர்கள் காலையில் வரக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய சாப்பாடு வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கிணங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் கூட இருக்கக்கூடிய கிச்சன் ஷெட்டுகளுக்கு நம்முடைய அரசு அலுவலர்கள் நேரடியாக போய் அனைத்து நிலையில் சரிபார்த்து இன்று காலையில் அனைத்து பள்ளிக்கூடத்தில் நம்ம வரக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நாம் காலை உணவு வழங்கியிருக்கோம்.